ஹாய். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல VLOOKUP அண்ட் HLOOKUP அண்ட் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன்ஸ் வந்து VLOOKUP. VLOOKUPன்றது வெர்டிகல் லுக்கப். பிஃபோர் கோயிங் டு VLOOKUP and HLOOKUP, அந்த லுக்கப்ன்றது வந்து வேல்யூன்றது என்னது? இப்போ 2-3 டேபிள் இருக்கு. எனக்கு 2-3 டேபிளில் ஒரு காமனான ஒரு காலமோ இல்லை காமனான ஒரு ஐட்டமோ இருக்கும். அந்த காமனான ஐட்டத்தை வச்சுட்டு அந்த ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அந்த லுக்கப்ன்றது யூஸ் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரைமரி கீ, ஃபாரின் கீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எனக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்கு. அந்த நிறைய டேபிள்ஸ்ல வந்து பிரைமரி கீ வந்து எல்லா டேபிள்ஸும் காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இல்லை எம்ப்ளாயி நம்பர்ஸ் ஆர் ப்ராடக்ட் நம்பர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸ் தான் வந்து காமனாக எல்லா டேபிளும் இருக்கும். ஆனால் அந்த வேறு வேறு டேபிளில் வேறு வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு டேபிளில் இருக்குன்னா அந்த அந்த காமனான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அந்த அனதர் டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷன் நான் வந்து இங்கே லுக்கப் பண்ணி எடுக்கிறதா இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த லுக்கப்போட ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு VLOOKUPன்னு ஒன்று இருக்குது, HLOOKUPன்றது. VLOOKUPன்றது வெர்டிகல் லுக்கப். வெர்டிகல் லுக்கப்ன்றது காலம் வைஸாக எனக்கு லுக்கப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த VLOOKUPல வந்து HLOOKUPலேயே வந்து எனக்கு காமனாக வந்து 4 இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த 4 இன்புட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூனா நம்ம எந்த வேல்யூ சர்ச் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஐடி ஒரு ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் ஐடி இருக்குன்னா அந்த ஐடி வந்து அடுத்த டேபிளில் அது என்ன அதில் இருக்கிற டேட்டா செட்டுக்கு அந்த லுக்கப் வேல்யூ தான் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. டேபிள் அரேன்றது அனதர் டேபிள் இருக்க அந்த டேபிளோட ரீஜன், அந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணுற ரீஜன். அப்புறம் இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது நம்ம என்ன வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுறோமோ. அப்போது சப்போஸ் எனக்கு வந்து அந்த அனதர் டேபிளில் வந்து 4 காலம் இருக்கும். அந்த 4 காலம் பர்டிகுலர் காலம்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் வேணும். அந்த காலம் நம்பர் நான் கொடுக்கணும். அந்த காலம் நம்பர் 1 2 3 4 அந்த நம்பர்ஸில் தான் இருக்கும். அந்த நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ரேஞ்ச் லுக்கப்ன்றது 4வது இன்புட். இந்த 4வது இன்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் 0 ஆர் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 0னா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச். ட்ரூன்றது அப்ராக்சிமேட் மேட்ச். இந்த 4 இன்புட்டும் நம்ம கொடுத்து VLOOKUPம் பண்ண முடியும், HLOOKUPம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து VLOOKUP பார்க்கலாம். எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிள்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஐடி, பேஜ் நம்பர், பேஜ் யூஸ் அண்ட் ஹிட் பர்சன்டேஜ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோ. 2வது ஷீட்டில் வந்து எனக்கு பேஜ் ஐடி அண்ட் பேஜ் நேம். இது டிஃப்ரெண்ட்டான ஷீட். இது அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கும் இந்த ஷீட்டுக்கும் வந்து ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் ஐடி, அந்த பேஜ் ஐடி தான் நமக்கு வந்து இங்கே ப்ரைமரி கீயாக இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2800 ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்பரில் இருக்க நம்பரை வச்சுட்டு அதில் இருக்க அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக்கப் வேல்யூ எடுக்கும். A2ன்றது லுக்கப் வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து அந்த ரீஜன் செலக்ட் பண்ணுறது வந்து இங்கே அடுத்த டேபிள் இருக்க ரீஜன்ஸ் வந்து பேஜ் A2 to B39 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த 2வது வேல்யூ தான் வேணும். இப்போது 2வது டேபிளில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஐடி, பேஜ் நேம், எனக்கு வந்து அந்த ஐடியோட பேஜ் நேம் வேணும். அப்போ எனக்கு அந்த 2வது காலம் இங்கே 1 2ன்னு கொடுக்கும், 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை 0ன்னு கொடுக்கணும். ஃபால்ஸ் ஒரு 0ன்றது எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த ப்ரைமரி கீ எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூ, அந்த அனதர் டேபிள் இருக்க அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து லுக்கப் ஆகி அந்த வேல்யூ எனக்கு இங்கே காமிக்கும். இப்போ எனக்கு அந்த செகண்டில் நான் ப்ராடக்ட் ஐடின்னு எடுத்தேன். 2028000546 இருக்கு. இங்கே வந்து அடுத்த டேபிளில் வந்து 6வது ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த 28000546 வந்து ஹோம் பேஜ் இருக்கு. அந்த வேல்யூ அங்கே வந்து கால் ஆயிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம வேற வேற டேபிள் இருக்க வேல்யூஸ் வந்து காமனாக இருக்கிற ஒரு காலமோ இல்லை ஒரு ஐட்டமோ வச்சு நம்ம லுக்கப் பண்ணி அந்த வேல்யூ வந்து புல் பண்ணி எடுக்கிறது தான் இந்த லுக்கப் வேல்யூ. இது இந்த காலம் வைஸ் இருக்கிறதுனால இது VLOOKUP. நெக்ஸ்ட் வந்து HLOOKUPன்றது ஹரிசாண்டல் லுக்கப். இந்த ஹரிசாண்டல் லுக்கப்புக்கும் நமக்கு வந்து 4 இன்புட் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து லுக்கப் வேல்யூ, 2வது வந்து டேபிள் அரே, அப்புறம் ரோ இண்டெக்ஸ் நம்பர், அப்புறம் ரேஞ்ச் லுக்கப். இப்போ கீழே இருக்க எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இந்த டேபிளில் வந்து இந்த டேபிள் வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கும். நார்த்துக்கு ஒரு வேல்யூ, சவுத்துக்கு ஒரு வேல்யூ, வெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ, ஈஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 2வது டேபிள் ஒரு சிம்பிள் டேபிள் வெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதில் இருக்க வந்து அந்த வெஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த வேல்யூ எடுக்கணும். மேலே இருக்க டேபிள் இருக்க ரெஃபரன்ஸ் பண்ணி அதை எடுக்கணும். HLOOKUP அப்படின்னு கொடுத்துட்டு நான் A5ன்றது வந்து இங்கே வெஸ்ட்ன்னு இருக்கு. அந்த வெஸ்ட்ன்றது லுக்கப் வேல்யூ. இந்த வெஸ்ட்ன்றது அந்த மேலே இருக்கிற அந்த டேபிளையும் அந்த வெஸ்ட் இருக்கு.
ஒரு லுக்அப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா A1 to D1 A1 to D1ன்றதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். 2ன்றது வந்து செகண்ட் ரோ வேல்யூ தான் வேணும். அந்த வெஸ்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ தான் வேணும். அப்போ 2ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே கமா 0ன்னு கொடுத்தேன். முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன். ஃபால்ஸ் ஆர் 0 ரெண்டுமே ஒன்று தான். 0 ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச். 0ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் பண்ணால் எனக்கு அந்த வெஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ 1178 இங்கே எனக்கு வந்து ஷோ பண்ணுது. இப்படி தான் நம்ம வந்து 2-3 டேபிள்ல இருந்து எடுக்கலாம். இல்லை இன்சைட்லேயே ஒரே டேபிள்ல இருந்து வேற வேல்யூஸ் வந்து நம்ம எனக்கு வந்து தேவையான வேல்யூஸ் வந்து லுக்அப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவாக அந்த ஐட்டத்தோட வேல்யூஸை நம்ம என்னால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இது அரித்மெட்டிக்கோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாது. இது ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் டு ரெஃபரன்ஸ் அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஷோ பண்ணும். இந்த இன்டைரக்ட் வந்து நார்மலாக வந்து தனியாக யூஸ் பண்ண மாட்டோம், வேறு ஏதாவது லுக்அப் வேல்யூலையோ அதை யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரைஸு குவான்டிட்டி டோட்டல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு காலம்ஸ் இருக்குது. நான் ரிசல்ட்ன்ற இடத்துல இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு C5 கொடுக்குறேன். C5ன்றதுன்னா குவான்டிட்டி காலம் 5. அது எப்படி எடுக்குன்னா ரோவும் காலமும் வந்து இண்டெக்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி அதோட வேல்யூ இருக்குது. இப்போ ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி கோர், அதுக்கப்புறம் அந்த C5 வந்து 7ன்ற வேல்யூ இங்கே யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து தனியாக யூஸ் பண்ணுறது வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணி ஒரு லுக்கப் லுக்கப்லேயே யூஸ் பண்ணலாம், லுக்கப்லேயே யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு மல்டிபிள் டேபிளில் இருக்கிற ஐட்டத்தை வந்து லுக்கப் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கலாம். இல்லை ஒரே ஷீட்டில் இருக்கிற மல்டிபிள் டேபிளில் இருந்து ஒரு வேல்யூஸை நம்ம எடுக்கிறதுக்கு லுக்அப் வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு இன்சைடு வந்து நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து எந்த அரித்மெட்டிக்கோ லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணாது, அதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கும். அந்த ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கிறது நமக்கு வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து லுக்அப் வேல்யூ யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட அவுட்புட் வந்து பெட்டராக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம லுக்அப் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இதோட வந்து அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லுக்அப் வேல்யூ லுக்அப்ஸ் அந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்ஸோட மாடியூல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மாடியூலில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.